வணக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி முத்திரை பண்ணணும் இல்லையா? இதுதான் லட்சுமி முத்திரைங்கிறது. சரிங்களா? சுண்டூருக்கு வச்சுக்கிட்டு முன்னோடு உள்ள வச்சு கடல் வச்சுக்கிறது லட்சுமி முத்திரை. இந்த மகாலட்சுமி முத்திரை பண்ணும்போது ஒரு தியானம் பண்ணணும். அந்த தியானத்தின் மூலமாக இன்னும் அந்த லட்சுமி முத்திரைக்கு பலம் கிடைக்கும். அது எப்படி செய்யணும்னா, இந்த முத்திரையை வச்சுக்கணும். முதல்ல மூஞ்சி உள்ள மடிக்கிறீங்க, சுண்டூர் வச்சுறீங்க. வச்சுட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதியில் உங்கள் கவனம் இருக்கும். அந்த நெஞ்சு பகுதியில் உங்கள் கவனம் போகிறதுக்கு முன்னாடி உருவ மத்தியிலும் கவனத்தை வச்சு நெஞ்சு பகுதியிலும் கவனத்தை போங்க. கொண்டு போயிட்டு அங்கு ஒரு பச்சை வர்ண கலர் அப்படிங்கிறது கலர் தான் நீங்கள் யோசிங்க. ஏன்னா இதே பகுதிக்கு பச்சை வண்ண கலர் தான் முக்கியமானது. அந்த பச்சை வண்ண கலர்ங்கிறது உங்கள் உடம்புல மேலையும் கீழும் அப்படியே ஒரு நேர்கோட்டில் பரவி அப்படியே அந்த கலர் பார்த்தீங்கன்னா உச்சந்தலை வழியாக இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்தில் கலந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் பல வர்ணங்கள்ல உங்களுக்கு சேர்த்து கொண்டு அங்கே வைக்கிறதா யோசிச்சுக்கங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மூச்சை பார்த்தீங்கன்னா ஒரு 11 முறை அல்லது 21 முறை இழுத்து விடுங்க. மென்மையாக மூச்சை இழுத்து வெளியிடுங்க. அப்படி வெளியிட்டு அப்படியே கண்களை மூடி உருவ மத்தியில கவனம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல வேண்டுதலை கேட்டுக்கங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா? 1 கோடி ரூபாய் வேணும், 2 கோடி ரூபாய் வேணும், 3 கோடி ரூபாய் வேணும் கேட்டுக்கிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துருங்க. அப்படி உட்காந்துருக்க உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பினை இந்த பிரபஞ்சம் இதில் நெகட்டிவான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கு அது கேட்கக்கூடியது ஒரு நேர்மையானதாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே கோடிகளில் பணம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தாலே அந்த விஷயம் எடுத்துக்கணும். பேராசையினால நீங்கள் அடிக்கடி கேட்டீங்க அப்படின்னா அது கிடைக்காது. நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த முத்திரையை அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கண் மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டெய்லி சரிங்களா செய்கிறீங்க. 5 நிமிஷம் செஞ்சாலும் தவறு கிடையாது. செய்து முடிச்சுட்டு மறுபடியும் மூச்சை பண்ணிட்டு இயல்பாக முடிச்சுட்டு உங்கள் கைகளை விரித்து உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் கண்களை திறக்கணும். ஸோ இந்த முத்திரையை தொடர்ந்து செய்ய நல்லது. டெய்லியுமே அந்த செய்யலாம். அதையும் சுக்கிர ஓரையில் செய்வது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போது உங்களுக்கு 6:30 மணிலிருந்து 7:30 மணிக்கு சுக்கிர ஓரை இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் இந்த இதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி மதியானம் பார்த்தீங்கன்னா 1 to 2 இருக்கும், நைட்டும் இருக்கும். இந்த 3 வேலையும் சுக்கிர ஓரை பிரிவு அப்படி முத்திரையை செஞ்சு இந்த தியானத்தை செஞ்சுட்டு வாங்க. செய்ய ஆற்றல் பெருகி வளம் முடியும். யாருக்கெல்லாம் தேவையான பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.